கண்டிப்பாக. குறிப்பாக வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களின் விருப்ப மனு தாக்கல் இன்று கடைசி நாள் என்பதால் தற்பொழுது திமுக தலைமை அலுவலகத்தில் ஏராளமானோர் வருகை தந்துள்ளனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது திமுக தலைமை அலுவலகமானது தற்பொழுது விழா கோலம் போல் காட்சியளித்து வருகிறது. அதனை நமது ஒளிப்பதிவாளர் சோபன் காண்பிக்க நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வேட்பாளர்கள் தேர்வு, கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி நிலை ஆய்வு உள்ளிட்ட பணிகளை நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திமுக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்பும் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினரிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறும் நடைமுறை கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டது. குறிப்பாக அதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் மார்ச் 2ஆம் தேதி வரை மனு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர்கள் கோரிக்கையை கருத்தில் கொண்டு அந்த அவகாசம் மார்ச் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த நிலையில் குறிப்பாக தேனி மாவட்டத்தை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத், கம்பம், போடி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் போட்டியிட வேண்டும் என விருப்ப மனு அளித்துள்ளார். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்காக போடி தொகுதியிலும் தனக்காக ஆண்டிப்பட்டி மற்றும் போடி ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிட வாய்ப்பு கோரி ஓபி ரவீந்திரநாத் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். தொடர்ந்து இதில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக விருப்ப மனுக்களை ஏராளமானோர் தாக்கல் செய்து வருகின்றனர். தொடர்ந்து இதனிடையே தமிழகம் முழுவதும் உள்ள 234 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் போட்டியிடுவதற்காக கட்சியின் நிர்வாகிகள், இளைஞர் அணி, பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் விருப்ப மனு தாக்கல் செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் அமைச்சர்களின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தற்பொழுது ஏவாவேலு விருப்ப மனுவை தாக்கல் செய்வதற்காக அண்ணா அறிவாலயத்தில் வருகை தந்துள்ளார். அதன் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சோபன் காண்பிக்க தற்பொழுது வரை சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை அளித்துள்ளதாக திமுக தரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மனுக்களை விரைவில் பரிசீலனை செய்து கட்சி தலைமை அலுவலகம் இறுதி வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் இன்று மாலை 5 மணி வரை விருப்ப மனுக்களை வழங்கலாம் என்று கட்சி தலைமை அலுவலகம் அறிவித்திருந்த நிலையில் சற்று நேரத்தில் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி மற்றும் சிற்றரசு விருப்ப மனுக்களை தாக்கல் செய்ய அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தர உள்ளார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இன்று கடைசி நாள் என்பதால் அண்ணா அறிவாலயம் தற்பொழுது விழா கோலமாக காட்சி அளித்து வருகிறது. தீபிகா, விவரங்களுக்கு நன்றி நந்தினி.